பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுமே மதத்தை முன்னிறுத்தி இந்த அரசியல் களத்தை நகர்த்தி கொண்டு போறாங்களா? போலரைசேஷன் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறைகள் இந்து மதத்தை வெறுப்பது, ராமரை இல்லை என்று சொல்லுவது, இதெல்லாம் பிராமண கண்ட குடுமையாது புனராது. ஐ எம் ஆல்சோ விக்டிம் ஆஃப் தட் இன் 67, 68. இப்ப அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கை வைக்க சொல்லுங்க பாப்போம். திமுக மீது பொதுமக்களுடைய அருவருப்பு வந்து விட்டது. அந்த அருவருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒன்னு எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன், இல்லையா டிவிகே செகண்ட் ஆப்ஷன். சினிமா துறையில் விஜய் இருந்ததனாலோ அல்லது உதயநிதியுடைய இன்வால்மெண்ட்னாலோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து, விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் நேரடி மோதல், திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் அல்ல. ஒரு படத்துக்கு நீங்க 500 கோடி கொடுக்குறீங்க, கூடவே அது டிஜிட்டல் வேர்ல்ட்ல ரிலீஸ் பண்ணி நான் இப்போ டெல்லியில உட்காந்து மொபைல ஃப்ரீயா பார்த்துட்டு, அப்ப உங்க 500 கோடி வேஸ்ட் தானே. பொருளாதார சிக்கலை உண்டாக்கியது விஜய்க்கு திராவிட முன்னேற்ற கழகம். எண்ணங்கள் எல்லாம் இந்துத்துவா மீதும் ஆன்மீக அரசியல் மீதும் ரஜினிகாந்துக்கு இருந்தா கூட திமுகவுடன் ஒட்டின்னு இருக்காரு. 4ஆம் தேதி மே மாசத்துக்கு அப்புறம் அவருடைய ஒட்டிக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வெளில வந்து ராகுல் காந்தி மனதில் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வ பெருந்தகைக்கு விலைக்கு வாங்கி விட்டது என்பதைத்தான் ஊர்ஜிதப்படுத்துகிறார் ராகுல் காந்தி. அதனால்தான் தனிப்பட்ட முறையில் கோபம், தாபம். எங்க 2019 வாய்க்கிழிய பேசினார் மு.க. ஸ்டாலின். ராகுல் காந்தி பிரதமர், 2024 ராகுல் காந்தி பிரதமர், யார் வரக்கூடாதோ அவர்களை திமுக ஆதரிக்கும். இவர் யாருங்க? இவர் மு.க. ஸ்டாலின். எக்ஸ்போஸ்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெல்லியில இருந்து ராஜகோபால் சார் தான் நினைச்சிருக்காங்க. வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் தமிழகத்துல எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். ஃபைன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உடல்நிலை சரியில்லாத போதும் தங்களை போன்ற இளைஞர்கள் முயற்சி மூலமாக குறிப்பிட்ட டயத்துல கரெக்டா நீங்க கேட்டீங்க. ஐ ஆல்சோ செட் எஸ். நான் இப்பொழுதுதான் பாராளுமன்றத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பல உண்மைகளையும் ரகசியங்களையும் நான் தங்களிடம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். நன்றி நன்றி. இன்னும் பல வருட காலங்கள் உங்கள்ட்ட இந்த மாதிரி நேர்காணல் நாங்க பண்ணணும், பல அரசியல் களங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். வயசாச்சு. நான் என்ன விஜய் மாதிரியா இல்ல உங்கள மாதிரியா? 75 45 வருஷம் டெல்லியில ஆங்கில பத்திரிகை, ஆங்கில தொலைக்காட்சி, தமிழ், தெலுங்கு பத்திரிகைகளுக்கு 45 வருஷம் ரிப்போர்ட். அதனால எனக்கு டிஸ்டிங்விஷ் ஜேர்னலிஸ்ட்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. வேற எனக்கு அந்த செயின், டாக் காலர் செயின் போட்டு போனா பார்லிமெண்ட்ல அந்த கதை அப்படியே எலக்ட்ரானிக் திறந்துடும். சோ அந்த முதுமையின் காரணமாக தமிழக அரசியலையும் நன்றாக கரைத்து குடித்தவன். 1967 தமிழக அரசியலை புரிந்து கொண்டவன். ஐயா கருணாநிதியும் பெரியவர் அம்மையார் ஜெயலலிதாவும் நன்று அறிந்தவன். நான் தினமணியில் பணிபுரிந்தேன் 20 வருடங்களாக. ஐயா, நீங்க இத்தனை வருடமா அரசியல் களத்தை பார்த்திருக்கிறீங்க, பல்வேறு அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கீங்க. பட் முதல் முறையா இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் களம் அப்படின்றது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறோம் அப்படின்றது நிறைய மாறுபட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுமே மதத்தை முன்னிறுத்தி இந்த அரசியல் களத்தை நகர்த்தி கொண்டு போறாங்களா? தங்களுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஆமாம், தாங்கள் குறிப்பிட்டது உண்மை. போலரைசேஷன் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இல்லை என்று சொல்ல விவாதிக்க தயாராக இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறைகள், அந்த சித்தாந்த கொள்கையான ஒரு இந்து மதத்தை வெறுப்பது, ராமரை இல்லை என்று சொல்லுவது, ராமர் என்ன இன்ஜினியரா என்று சொல்லுவது, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் முன்னெல்லாம் பிராமண கண்ட குடுமையாது புனராது. ஐ எம் ஆல்சோ விக்டிம் ஆஃப் தட் இன் 67, 68. இப்ப அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கை வைக்க சொல்லுங்க பாப்போம். விஜய் சீமானும் 5 பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க பிராமணனுக்கு, எவனுமே இல்லாது. அதுதான் நான் சொல்லுகிறேன். தவிர இந்தியாவிலேயே அம்மா நான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு பார்க்கறதுனால திமுகவுடைய ஆட்சி போதை பொருள், கள்ளச்சாராயம், ஊழல், பாலியல் தொல்லை இதெல்லாம் விட்டுருங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் இதெல்லாம் ரொம்ப பாலியல் தொல்லை இருந்தாலும் திமுக மீது பொதுமக்களுடைய அருவருப்பு வந்து விட்டது. அந்த அருவருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒன்னு எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன், இல்லையா டிவிகே செகண்ட் ஆப்ஷன், 3வது ஆப்ஷன் சீமான். இந்த பொதுமக்கள் வாக்காளர்கள்
ஒரு 6 கோடி பேர்கள் இன்னும் ஒரு 10 நாள் 234 தொகுதிகள் எடுத்து இருப்பாங்க. டெல்லியிலேருந்து பார்க்க போனீங்கன்னா 2014க்கு பிறகு இந்தியாவிலேயே குறிப்பாக மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடத்துல இப்ப பாருங்க, பீகார், வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, ஒடிசாவிலையும் சரி, திரிபுராலையும் சரி, அஸ்ஸாம்லயும் சரி, எப்படி இந்த நரேந்திர மோடியுடைய ஆதிக்கம் வந்தது? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அவருடைய பொது நல வாழ்க்கை, பொதுமக்களுக்கு உதவி செய்வது, சேவாகி சத்திய அப்படிலாம் சொல்லுவார் அவர். அதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தகப்பனாரை விட ஒரு படி மிந்து போய் ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு நரேந்திர மோடி மீது அபியூஸ், எடப்பாடி பழனிசாமி மீது அபியூஸ், விஜய் என்னதான் கடுக்கணும், உடுக்கணும்னு பார்த்தா கூட நடக்கல. அவர் வெளில வந்தார், கான்பிடென்டா இருங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு ஜாட் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் முதல் முறையாக தேவர், கவுண்டர், ரெட்டியார், நாடார், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பிராமணர்கள், இது எல்லாத்தையுமே டபுள் ஆயிடுச்சு, ஸ்பிளிட்டா வந்துடுச்சு எல்லா கட்சியிலும், எல்லா ஜாதி மதங்களில். அதை தவிர ஜாதி மத அரசியலை விட்டுருங்க, சினிமா துறையில் விஜய் இருந்ததுனாலோ அல்லது உதயநிதியுடைய இன்வால்மெண்ட்னாலோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து, விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் நேரடி மோதல், திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் அல்ல. ஆனால் அப்படி சொல்றீங்க என்ன என்று கேட்டால், உதயநிதி என்பவர் யாருமா? அரசியல் ஃபேமிலில இருந்தது, ஒரு சினிமாவும் நடிச்சிருக்காரு. அப்புறம் விஜய்க்கு ஏன் அவ்வளவு தொந்தரவு கொடுக்கணும்? ஏமா நீங்க கரூர் இன்சிடென்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட்ல 1-2-3 நாள்ல சார்ஜ் ஷீட் போட போறாங்க கரூர் ஸ்டாம்பீடை பத்தி. அடுத்தது ஜனநாயகன், அதுக்கு சொல்யூஷன் வந்துருச்சு, டிஜிட்டல்ல இது பண்ணிருக்காங்க, 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 3வது அந்த தன்னுடைய துணைவியாரை பத்தி சங்கீதா, இது எதுங்க அவுத்து விடணும் இதெல்லாம்? அது ஒரு பாயிண்ட் அவுட், உதயநிதி உதயநிதி தான் செய்தார் என்று சொல்லவில்லை, திமுக காரருடைய கை அதில் இருக்கிறது. மீதி 3 பேர்கள் உங்களை பார்த்து தான் இருக்கு. அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல மன்னர் ஆட்சினார், எதை பத்தி சொன்னாருங்க? ஃபர்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வச்சுதான் நான் சொன்னேன் உதயநிதிக்கு. அதுக்கு பிளஸ் நம்ம வந்த டாபிக் போலாம். ஜாதிகள் உடைந்தன, மதங்கள் உடைந்தன, சினிமா துறை உடைந்து விட்டது. ரஜினிகாந்தும் அஜித் போன்ற தலைவர்களுடைய பழைய ஒரு பெரும் ஆதரவாளர்கள், நேயர்கள், ரசிகர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்துத்துவா மீதும் ஆன்மீக அரசியல் மீதும் ரஜினிகாந்துக்கு இருந்தா கூட திமுகவுடன் ஒட்டுன்னு இருக்காரு. 4ஆம் தேதி மே மாசத்துக்கு அப்புறம் அவருடைய ஒட்டிக்கிறதெல்லாம் பிசிஞ்சு வெளில வந்துடும். அதுதாங்க என்னுடைய கருத்து. நீங்க கேட்டீங்க உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கு இது அது ஒரு யதார்த்தமானது. ஒரு படத்துக்கு நீங்க 500 கோடி கொடுக்குறீங்க, கூடவே அது டிஜிட்டல் வேர்ல்ட்ல ரிலீஸ் பண்ணி, நான் இப்போ டெல்லியில உட்காந்து ஃப்ரீயா பார்த்துட்டேன் அந்த படத்தை, இந்த மொபைல ஃப்ரீயா பார்த்துட்டு. அப்போ உங்க 500 கோடி வேஸ்ட் தானே. பொருளாதார சிக்கலை உண்டாக்கியது விஜய்க்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு மூலகத்தா யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முழுக்க காரணம் சென்சார் போர்டும் அதை கையில வச்சிருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்தே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே சார். அதுதான் சென்சார் போர்டு டினை பண்ணிட்டாங்களே. எங்க கிட்ட இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே 6 பேர், சென்சார் போர்டுல நல்லா பண்ணிருக்காங்களா? 6 பேர் கைது செய்திருக்காங்களே, யாருங்க அவங்க எல்லாம்? ஏங்க பெயர் கொடுப்பிடவில்லை திமுக என்று, இல்ல அதிமுக என்று, அல்லது பாஜக என்று, அல்லது அங்க ப்ரொடியூசர் என்று? அந்த 6 பேர் சென்னை கமிஷனர் ஏன் வாய்மூடின்னு இருக்காரு? டிஜிபி ஏன் வாய்மூடின்னு இருக்காரு? சென்சிட்டிவ் இஷ்யூ. நாளை காத்தால தேர்தல் நடக்க போகுது, இன்னும் 6-5 நாள்ல. எதற்காக போலீசார் அந்த பெயர்களை, உங்களுக்கு தெரியும் 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லுங்களேம்மா. ஏன் வெளியிடாத இருக்காங்க? அது எப்படின்னா கோர்ட்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போகுது. அதனால்தான் நான் சொன்னேன். ஒரு அதை தவிர
அதிமுகவுடைய உறுப்பினர் இன்பதுரை ராஜ்யசபா உறுப்பினர் உதயநிதியுடைய அப்ளிகேஷன்லயே கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை தாவேக்கா சுட்டி காமிக்குது. காரணம் என்ன என்று கேட்டால் இன்பநிதியினுடைய பேன் கார்டு இல்லாமலேயே 19 வயசுலயே இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சான்னு போடுது. அது யார் வீட்டு சொத்துங்க? அது ஒயிட்ல இருந்ததுன்னா அவருக்கு பேன் கார்டு ரெஃபரன்ஸே இல்லைங்கிறாரு ஒன்பதுரை. அதனால அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்கிறாங்க. ஆனா ரிட்டர்னிங் ஆபீசர் ஒரு டிஎம்கே சிம்பத்தைசர், திராவிட முன்னேற்ற கழக சிம்பத்தை, அது மோர் அடிச்சு ராகுல் காந்தியை பத்தி பேசாதீங்கன்றீங்க. ஆனா ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவை நிராகரிக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார்? அவர் நிராகரிக்கலமா, அவர் நிராகரிக்கவே இல்லை. துண்டு பண்ணணும்னு துண்டிக்க வேண்டும் என்றே முயற்சி செய்தார். ராகுல் காந்தி மனதில் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வ பெருந்தகைக்கு விலைக்கு வாங்கிவிட்டது என்பதைத்தான் ஊர்ஜிதப்படுத்துகிறார் ராகுல் காந்தி. அதனால்தான் தனிப்பட்ட முறையில் கோபம், தாபம். எங்க 2019 வாய்க்கிழிய பேசினார் மு.க. ஸ்டாலின். ராகுல் காந்தி பிரதமர், 2024 ராகுல் காந்தி பிரதமர், யார் வரக்கூடாதோ அவர்களை திமுக ஆதரிக்கும். இவர் யாருங்க? இவர் மு.க. ஸ்டாலின் என்னங்க இது 2019 பண்ணிட்டு? நான் இன்னொன்னு கேட்கறது, யாருங்க இந்த ராகுல் காந்தி? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர்னு சொல்லாத வாய்மூடின்னு இருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது கிடையாது. காங்கிரஸ் சொல்றாங்க மு.க. ஸ்டாலின் தான் எங்களுடைய இந்திய அலைன்ஸ். அவர் இந்திய அலைன்ஸே வச்சுக்கிறே, எஸ்பிஏன்னு வச்சிருக்காரு. யாருமே சொல்லலையே. செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலைன்ஸ் பேரை மாத்திட்டாங்க. அதுக்கு ஹிந்து ராம் தான் கொடுத்தாலும் அந்த பேரு. எப்படி பாருங்க. ஸோ ஆக மொத்தம் அதுக்கு ராகுல் காந்தி செய்தது தமிழக அரசியலை குழப்பி விட்டார். அவருக்கு காதல், மோதல், மோகம், தாபம் எல்லாமே விஜய் மீது இருக்கிறது. ஒரு நாள் 2029 லோக்சபா சீட்டை ஹி வில் கோ வித் விஜய். விஜயினுடைய கருத்துகளும் காங்கிரசுடைய கருத்துகளும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா ஒண்ணு, விஜயினுடைய பிரச்சார கூட்டத்தை நாகர்கோவில் கன்னியாகுமரியில பெஸ்ட் ஒன், ஐ அப்ரிஷியேட் பெஸ்ட். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறாரு. யார் யாருக்கு என்னென்ன பண்ணான்னு பேசுறாரு. தமிழ்நாட்டுல ஒரு யூனிவர்சிட்டி வைக்க போறேங்கிறாரு. அது பழனிவேல் தியாகராஜன் மந்திரியா இருந்தா கூட ஏற்கனவே இருந்தாலும் அதை புதுப்பிக்க போறேங்கிறாரு. எல்லாருக்கும் ஆதார் கார்டு மாதிரி ஒரு டிஜிட்டலைஸ் கார்டு நாளைக்கு உங்களுக்கு எனக்கு வரும். எனக்கு டெல்லியில இருக்க எனக்கு வராது, உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஒரு முன்னேற்ற பாதையை தான் செல்லுகிறார். அதையெல்லாம் தடுப்பு. நேற்று பாருங்க, யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல பாருங்க. சார் ஸ்டாலின் சார் ஒண்ணு வச்சுட்டு ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ பண்ணிட்டார். காரணம் என்ன என்று கேட்டால் களம் மாறுகிறது, தளம் மாறுகிறது, ஆட்சி மாற இருக்கிறது, காட்சிகள் மாற இருக்கின்றன. அதுதாங்க காரணம். சூப்பர். அப்ப விஜய் அவர்களுடைய அந்த அறிவிப்பு அப்படின்றது, தேர்தல் அறிவிப்புன்றது களத்துல எதிரொலிக்குமான்றதை தாண்டி விஜய்க்கு வெற்றி வாய்ப்பை தருமா அப்படின்றதா? ஏன்னா பொதுவா எல்லா தலைவர்களுமே தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி தான் ஓட்டை கேட்க போவாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த இறுதி நேரத்துல அவருடைய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. இது விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்குமா சார்? நான் ஒன்னே ஒன்று கேள்வி கேட்கிறேன், நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? கோச்சிக்க மாட்டேன், கேளுங்க சார். எந்த நீட் ஒழிப்பேன் என்று பொய் வாக்குறுதி கொடுத்த திமுகவிற்கு மக்கள் ஆதரித்தார்கள். அவன் இந்தியில சொல்லுவாங்க டைம் ஃபிஷ். அதே மாதிரிதான் டைம் ஃபிஷ் காமிச்சாரு உதயநிதியும் ஸ்டாலினும். அவங்களுக்கே ஓட்டு போடும் போது இது முன்னேற்ற பாதையில் செல்லுகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். உலகத்திலேயே இந்தியா 2வது ஸ்தானத்தை வைக்கிறது. ஆக மொத்தம் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஹைதராபாத், இங்க எல்லாம் எலக்ட்ரானிக் சிட்டி வச்சிருக்காங்க. பிளஸ் சந்திரபாபு நாயுடு கூகுளோட பேசிட்டு 1400 கோடி ரூபாயில கிளவுட் டேட்டா பேங்க் வைக்க போறாரு விசாகப்பட்டினத்தை. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாதாங்க? இல்லை நம்ம பிடிஆர் ராஜனுக்கு தெரியாதா? வளர்றாங்களே பண்ணிட்டு வாய்க்கிழியே பேசுறாங்களே. அதைதான் நான் சொல்றேன். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வர கும்பலும் அவருடைய பேசுவதும் ரெண்டுத்தையும் ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இஸ் ஹேவிங் ஆன்டி இன்கம்பன்சி டு த கோர். 100%ல 80-85% தமிழ்நாடுகள் விரோதமாக இருக்கிறார்கள் இந்த ஊழல் ஆட்சி, போதை ஆட்சி எடுத்து. ஓகே, இப்போ நீங்க அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். பொதுமக்களிடையே தமிழ் வெற்றி கழகத்தினுடைய வாக்குறுதி எடுபடும். அந்த சிறிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அவர் செய்கிறார். இது ஒரு நூதன முயற்சி. இதை பாருங்க, தமிழ் வெற்றி கழகம் உள்ள வந்த உடனேயும் எங்க திமுக அலருதுங்க. அவர் வரவங்க எல்லாம் வாக்கு சரி 8வது படிக்கிறவங்க 10வது படிக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. சரி, அது 18 வயசுக்கு மேல 30 வயசுக்குள்ள
35 to 40% இருக்காங்க தமிழ்நாட்டுல. அந்த 40%ல 60% எடுத்துருவாரு விஜய். கிறிஸ்துவர் வாக்கு எடுத்துருவாரு, முஸ்லிம் வாக்கு பிளந்துருவாரு. அதே மாதிரி பிராமணர்கள், அதே மாதிரி ரெட்டியார், அதே மாதிரி கவுண்டர், அதே மாதிரி தேவர். இதெல்லாம் ஒவ்வொருவரும் பிரிச்சுட்டான்னு வச்சுங்க, திமுக கம்ஸ் டவுன்.